ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தோனி விளையாடுவதில் திருப்பியும் ஒரு சின்ன சிக்கல். அது மட்டும் இல்லாமல் சிவம் துபே சொன்ன மாஸ் கம்பேக் அவர் சொன்ன ஒரு விஷயம். கூடவே பார்த்தீங்கன்னா மும்பை அணி ஆர்ஆருக்கு எதிராக தோற்றதுக்கான ஹர்திக் பாண்டியா சொன்ன விஷயம். மும்பை டீம்னாலே நான் போட்டு அடின்னு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் செஞ்ச விஷயம். கூடவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பயிற்சியாளராக என்ன அதாவது ஆலோசகராக என்ன போட்டிங்கன்னா நான் வேறு மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னது. அது யார் மொத்தமாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவால் ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா களமிறங்க போகிறார் அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு எதிராக போட்டியில் வந்து விளையாடுவது கொஞ்சம் சந்தேகம் தான். அவர் அதுக்கப்புறம் வரப்போகிற கேகேஆர் அணிக்கு எதிராக அதாவது கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடுவார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஃபிட் ஆகிட்டாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபிட் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஸோ அது வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்குது. ஆனால் டெவால் ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் வந்து விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவம் துபே வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து தொடர்ந்து 3 மேட்ச்சில் தோற்றாலும் தொடர்ந்து இதே போல் 3 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கோம், மறந்துடாதீங்க. ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மீண்டும் எழுந்து ஒரு கம்பேக் வந்து கொடுப்போம். அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 தான், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் மும்பைக்கும் இது 2 பேருக்கு நடைபெற்ற போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் அணி வெற்றி பெற்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக வந்து பல மடங்கு ரெக்கார்டு வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 77 ரன்கள் 32 பந்துகளில் 77 ரன்கள் எடுத்திருந்தார். எம்ஐக்கு எதிராக மட்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த 5 போட்டியில் பார்த்தீங்கன்னா 328 ரன்கள் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 197, பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 109.3, 37 4 அடிச்சிருக்காரு, 21 6 அடிச்சிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு எதிராக மட்டும்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அதில் இன்னொரு இளம் வீரர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி. நம்ம எல்லாருமே வந்து ஒரு நம்பர் 1 பவுலராக சொல்லக்கூடிய பும்ராவே பார்த்தீங்கன்னா 6 அடித்தார் வைபவ் சூரியவன்சி. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோற்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா பவுலர்கள் தான், முக்கிய காரணம் பவுலர் தான் சொல்லியிருக்காரு. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு எனக்கே புரியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதாவது பேட்டிங் பார்த்தீங்கன்னா மும்பை அணியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டாப் ஆர்டர்கள் வந்து சொற்ப ரன்கள் வந்து அவுட் ஆகிட்டு போனாங்க. ஆனால் அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பந்து வீசும்போது வந்து அவங்களுக்கு அதிக ரன்களை நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்பில் வந்து சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சியை பற்றி கேட்கும்போது அந்த பையன் சின்ன பையனாக இருந்தாலும் திறமையாக வந்து இந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடுறான், அவனுடைய விளையாட்டு வந்து எங்களுக்கு பார்க்கறது நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா அவரோட கருத்தை சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆலோசகராக வந்து கெவின் பீட்டர்ஸரை வந்து நியமிக்க சொல்லி ஒரு ரசிகர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து அவரே சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு போடுங்க, என்ன நீங்கள் சிஎஸ்கே ஆலோசகராக போடுங்க, மாலத்தீவு பார்த்தீங்கன்னா பக்கத்திலே தான் இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கெவின் பீட்டர் வந்து ஆலோசகராக வந்து டெல்லி அணிக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐபிஎல் நடக்கும்போதே பாதி சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூர் கிளம்பி போயிட்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லி ஃபன்னாக இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்டாக தெரிஞ்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரியான இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.